தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூவல் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ராஜவேல் கிருஷ்ணா, திவ்யா கிருஷ்ணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சிறுவனை காட்டுறாங்க. அந்த சிறுவனுக்கு ஒரு குட்டி மீன் கிடைக்குது. அந்த மீன் கிடச்சதுனால அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு கட்டத்தில் அந்த மீன் இறந்து போகுது. இதனால் பயங்கர சோகமாகறான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றில் மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான். அந்த ஊரில் இருக்கிற ஆற்றில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மீன் பிடிச்சி விற்கிறது தான் அந்த கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெடிச்சு அந்த ஆற்றுல மீன் பிடிக்கிறார். இதை பார்த்த மற்ற மக்களும் அந்த ஆற்றுல வெடிச்சு மீன் பிடிக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே பிரச்சனை உருவாகுது. அந்த பிரச்சனை என்ன ஆச்சு, அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிங்காரப்பேட்டை அப்படிங்கிற அந்த கிராமத்தினுடைய வாழ்வியலை இந்த படத்தில் காட்டியிருக்காரு. ரொம்பவே இயல்பாகவும் ரொம்பவே நேச்சுரலாகவும் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தூவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூங்கிலை பயன்படுத்தி மீன் பிடிக்கின்ற ஒரு முறை தான் பார்த்திங்கன்னா தூவல். இந்த முறையை பயன்படுத்தி காலங்காலமாக ஒரு சமூக மக்கள் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருடைய பேராசையினால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தூவல் முறை, மீன்பிடி முறையே பார்க்கணும் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் அதை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த தூவல். இந்த படத்தில் இயக்குனர் பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாகவும் இந்த படத்தினுடைய திரைக்கதையை ரொம்ப நேச்சுரலாகவும் அமைச்சிருப்பார். அந்த சிங்காரப்பேட்டையினுடைய வாழ்வியலை அப்படியே நேச்சுரலாக காட்டியிருப்பார். அதே போல் இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு யதார்த்தமான திரைக்கதையை சொல்லியிருப்பார் இயக்குனர். தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு இந்த தூவல் திரைப்படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற வில்லன் பார்த்திங்கன்னா இயற்கையை அழிக்கக்கூடிய ஒரு நபரை நடிச்சிருப்பார். ஒரு கட்டத்தில் இயற்கையை அழியும் போது தானும் அழிகிற அந்த காட்சியில் யாரெல்லாம் இயற்கையை அழித்து வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான வாழ்வியலை காட்டக்கூடிய படமாக இந்த படம் இருக்குது. அதே போல் அந்த சிறுவன் தான் மீன் பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஆசைப்படுற அந்த காட்சியாகட்டும், அதுக்காக அவன் போராடுற அந்த காட்சியாகட்டும், அதே போல் தான் பிடித்த மீனை மறுபடியும் அந்த ஆற்றில் விடுவதாகட்டும், ஒரு மனித நேயத்தினுடைய சிறப்பு அம்சத்தை காட்டுகிறது. மொத்தத்தில் இந்த தூவல் கிராமத்தினுடைய வாழ்வியலை காட்டக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.